பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபாகமம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையை தேவன் கூறுகிறார். இந்த அன்பு என்பது எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து வருவதில்லை. அப்படி எதிர்பார்த்து வருவது அன்பு அல்ல. எதையும் எதிர்பார்க்காமல் வருவது தான் அன்பு. மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்ப்பதோ, கணவன் மனைவியினிடத்தில் எதிர்பார்ப்பதோ, தாய் மகனிடம், மகன் தாயிடம் ஒன்று எதிர்பார்த்து செலுத்தப்படுவது அன்பு அல்ல. அதாவது தன்னை சார்ந்தவர்களுக்காக எதிர்பார்ப்பது இது அன்பு அல்ல. தான் நினைத்ததோ எதிர்பார்த்ததோ செய்யப்படவில்லை என்றால் ஏமாற்றப்பட்டவர்களைப் போல எரிந்து பேசுவது அன்பின் வெளிப்பாடு அல்ல. யோவான் 13:1வது வசனத்தில் முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். காட்டி கொடுப்பவன்தான், மறுதளிப்பவன்தான் தன்னை விட்டு ஓடி போவார்கள் என்று அறிந்திருந்தும் அவர்களிடத்தில் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். நாம் அவரிடத்தில் அன்பு கூற என்ன செய்ய வேண்டும்? அவரில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:1-12 படி பின் செல்ல வேண்டும். மத்தேயு 16:24 படி மாதிரியை நமக்கு பின்வைத்து போயிருக்கிறாரே. சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின் செல்லுவோம். நேரம் கொடுக்க வேண்டும், அதாவது ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அவர் இயேசு ஜெபித்தார். லூக்கா 6:12 முழுவதும் ஜெபித்தார். மார்க் 1:13 அதிகாலையில் ஜெபித்தார். மத்தேயு 4:23 சாயங்காலங்களில் ஜெபித்தார்கள். அதே சீசர்களும் தொடர்ந்தார்கள். அப்போஸ்தலர் 2:42 10வது அதிகாரம் 9வது வசனம், 13:1-3 இன்னும் சில வசனங்களில் சீசர்களும் ஜெபிச்சார்கள்னு சொல்லி போட்டிருக்கு. அன்பு கூறுதலுங்கிறது ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறது அல்ல. நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை, தேவனுக்காக தேவன் பட்சத்தில் தேவனையே சார்ந்து நிற்கிறேன் என்பது தான்.